தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய திருவுள்ள சித்தத்தின்படி தான் செய்வார். ஏனென்றால் எல்லாவற்றையும் ஃபர்ஸ்டே ஆண்டவர் பிளான் பண்ணி வைத்திருப்பார். இதுக்கு இடையில தான் பிசாசானவன் என்ன செய்வான் தெரியுமா? வஞ்சித்து ட்ராக்கை மாத்துறதுக்கு நிறைய முயற்சி செய்வான். ஸ்திரீயானவளை கர்த்தர் படைத்தது வஞ்சிக்கப்படுவதற்கல்ல. ஆனா சாத்தா என்ன பண்ணா? வஞ்சித்தான். ஏவாளை கர்த்தர் படைத்தது வஞ்சிக்கப்படுவதற்கல்ல. இதை புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் அதனால எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அதனாலதான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. இன்னும் சொல்ல வேண்டுமானால் தேவ திட்டம் யார் மேல் இருக்கிறதோ அவங்க மேல சத்துரு ஃபுல்லா அவங்கள பார்த்துட்டு இருப்பான். நம்மளை சிலருக்கெல்லாம் என்ன வருத்தம், என்ன யாருமே கவனிக்கல. வருத்தப்படாதீங்க, ஒருத்தன் சூப்பரா கவனிச்சுட்டு இருக்கிறான். நல்லா கவனிக்கிறான், நல்லா கவனிக்கிறான்ல சிறப்பா. சிலருக்கெல்லாம் என்னெல்லாம் யாருமே கண்டுக்கலையா? அவன் சொல்லுவான், அங்கே பாரு கண்ணில் எண்ணெய் ஊத்தி நான் பார்த்துட்டு இருக்கிறேன், உன்னை எப்படா தூக்கலான்னு. நீ கண்டுக்கல. ஆமே, நான் போகும் வழி அவர் அறிவார் யோபு சொல்லும் போது அவன் சொல்லுவான், நானும் பார்த்தேன். ஆமே, ஹல்லேலூயா. ஒரு புறம் பிசாசானவன் விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றும் போது, இன்னொரு புறம் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிற கர்த்தர். நம்ம பாக்கியம் என்ன தெரியுமா? அவன் கையில மாட்டாம அவர் கையில மாட்டிட்டோம். ஹல்லேலூயா.